ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 27க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரீகால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது மக்களை தேடி மருத்துவம் திட்டம்னா 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய க்ரைட்டீரியாவை எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படின்றது எப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா மறக்காமல். ஸோ ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக படிக்கணுங்க. அந்த ஸ்கீம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றத நம்ம ஃப்யூச்சரில் சொல்லிடுறேங்க. ஸோ அடுத்தது திருக்குறள் போயிடலாமா? இன்றைக்கான குறள் பார்த்துடுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான குறள்னு சொல்வேன். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம லேட்டாக பண்ணணுமோ அது கண்டிப்பாக லேட்டாக தான் பண்ணணும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கணுமோ அந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறது பொறுமையாக படிக்கலாம், ஆனால் ரீகால்ன்றது டக்குன்னு பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஓகே, அப்படியே ஒரு பெரிய ஆர்டிக்கல் படிக்கலாமா? ரெடியா? ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸுக்கு அந்த ஃபாலோ பண்ணிக்கங்க. தேவைதானா மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் மத்திய அரசு சமமாக நடத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எக்ஸாம்பிள் கொஷின்னா 8வது அட்டவணை 22 மொழிகளை பற்றி கூறுகிறது. அப்போது அந்த ஒரு பாயிண்ட் எழுதிங்க. 8வது அட்டவணை எது பற்றி மொழியை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு மொழி பிரச்சனைன்றது ஆல்ரெடி இருந்துச்சுங்க. 1920 1937 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்குது. 1937 சென்னை மாகாணத்தை ஆட்சி பிடிச்சி ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பதவி இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, 38லேயே இந்திய கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த இந்தி வந்து பார்த்திங்கன்னா 1940 கைவிட்டுறாங்க. 38 ஆரம்பித்து 40 கைவிட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பியும் 1948 சென்னை மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்க ஆரம்பிச்சுன்னா இந்திய கட்டாயம்னு சொல்கிறாங்க. ஆனால் 48க்கு அப்புறம் 1950 என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திருப்பி விலக்கு கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் திருப்பி ஒரு பிரச்சனை வருதுங்க. பத்வாச்சலம் சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கார். 1963 வந்துருவார். 1963 மொழி சட்டத்தை கொண்டு வந்து 1965 இந்தியுடன் ஆங்கிலமும் என்ன இருக்கலாம் தொடரலாம்னு சொல்லிடுறாரு பத்வாச்சலம். இதை கேட்ட உடனே மும்மொழி கொள்கை அறிவித்த உடனே 1964 இந்திய எதிர்ப்பு சங்கம்னு ஆரம்பித்து அதையும் முடிச்சு விட்டுறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மற்றும் 3 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எத்தனைங்க? 3 இந்திய எதிர்ப்பு போராட்டம். தாளமுத்து நடராஜன் நோட் பண்ணுங்க. தாளமுத்து நடராஜன் மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லுவாங்கப்பா. மொழிக்காக போராடி உயிர் நீத்தவர்களால் அது சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு டேட்டா பாருங்கள். உலக தாய்மொழி நாள் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலக தாய்மொழி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே பயன்படும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த லெசனில் இந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பயன்படுங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் நியூஸ் இருக்குன்றதுல ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1970 தொடங்கப்பட்டிருக்கும். அதனுடைய தலைவர் தற்போது யார் நியமிக்கிறாங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நம்மை காக்கும் 48 திட்டம் இன்னுயிர் காப்போம் அது ஃபுல்லாகவே எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அது டீட்டெயில்ஸை எழுதி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.